இன்றைக்கி காலையிலே சொல்லியிருந்தேன் இல்லையா, நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கூட தூக்கமே இல்லை. இந்த ஈபி வந்து பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் காலையில் ஏதோ ஒரு சாப்பாடு வயிறு ரொம்பனா போதுன்ட்டு ஒரு சாப்பாடு செஞ்சுட்டு 2 வாழைப்பழம் கூட சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆனால் பயமாக தான் போயிருந்தேன். ஏன்னா சாதாரணமாகவே அமைதியாக இருந்தால் ஏசி ரூமில் தூக்கம் வரும். இன்றைக்கி வேறு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லையா, என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு தயக்கத்தோடு போயிருந்தேன். அப்புறம் நினச்ச மாதிரி அவ்வளோ மோசமாலாம் இந்த நாள் போகலை. ரொம்பலாம் தூக்கம் வரல, கொஞ்சமாக தான் தூக்கம் வந்துச்சு. எப்போனா இந்த லஞ்சுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இப்படி திரும்பி பார்த்தா என் பக்கத்தில் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் தூங்கிட்டு இருந்தாங்களா, அப்போ செம்ம தூக்கம் வந்துச்சு. எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி இந்த நாளை ஓட்டிட்டேன். எப்பயும் போல் 11 மணிக்கு ஒரு கப் காஃபி வந்தது. அதுக்கப்புறம் 12 மணிக்கு ஒரு டம்ளர் மோர் வந்தது. அப்புறம் இன்றைக்கி இந்த சீட்ஸ் தான் எனக்கு வந்திருந்தது. இதில் என்னென்ன சீடு இருக்குதுன்னு பாருங்கள், எனக்கே தெரியல, சாப்பிட்டுட்டேன். அப்புறம் இன்றைக்கி லஞ்ச் என்ன வந்திருந்ததுன்னா, அரைக்கீரை கடையல், சாதம், கருணக்கிழங்கு பொரியலில் வந்து வேர்க்கடலை மல்லாட்டை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பளம், அப்புறம் எல்லா காயும் போட்ட சாம்பார், எப்பயும் போல் ரசம், தயிர், ஊறுகாய் இது எல்லாமே இருந்துச்சு. சாம்பார் சாப்பிட்டுட்டு கீரை சாப்பிட்டுட்டு ரசம் சாப்பிட்டு இந்த நாளை வந்து முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஒரு கப் காஃபி அதையுமே குடிச்சிட்டு சூப்பராக 6:30 மணிக்கு லாக் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. இந்த நாள் ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சது. எதிர்பார்த்த அளவுக்கு மோசமான நாளாக இல்லை. வெளியில் வரும்போதே தலைவர் வந்து பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு இருந்தார். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து இன்றைக்கி நைட்டுக்கு இட்லி தக்காளி சட்னியோட இந்த நாள் சூப்பராக முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.